அஸ்ஸலாமு அலைக்கும். ஒரு மங்கி சொண்டு என்னன்னு சொன்னா தலைவரின் வளர்ப்பு பிள்ளையாம்னு சொல்லி மட்டக்களப்பை சேர்ந்த ஒரு மங்கி சொண்டு கையை மடிச்சு கூட தான் பேசுவோம். என்னன்னா மட்டக்களப்பை சேர்ந்த மட்டுமாநகர் சிவா என்ற நபர் வந்து அவர் தலைவற்ற வளர்ப்பு இப்படித்தான் என்பதை அவர் சொல்லியிருக்கிறாரு. பச்சை பச்சை தூசணம். நீங்க பாருங்க, தமிழ் தேசியம் பேசுகிறவங்களில் 199% ஆட்கள் தூசணம் தான் பாடுவாங்க. என்னன்னு சொன்னா அவங்கள்ட்ட இனப்பு என்னன்னு சொன்னா தூசணம் தானா வீரம். எப்படி தூசணம் தான் வீரம், வீரம் தான் தூசணம். அதுதான் அவங்களோட இது. சரி, சப்ஜெக்டுக்கு வருவோமே. என்னன்னு சொன்னா இவருக்கு 2000க்கு கீழே வந்தது நடந்தது எல்லாத்தையும் பேச விடாமா, பயங்கரவாதம் சொல்ல விடாமா. அண்ணாக்கு வந்து 1990 ஆரம்பிக்குமே முஸ்லீம்களை வெளியேற்றினதுல இருந்து, வடக்கிலிருந்து இஸ்லாமியர்களை வெளியேற்றினதுல இருந்து, காத்தாங்குடி பள்ளியில இருந்து, காத்தாங்குடி பள்ளி பிரச்சனையில இருந்து, தலதா மாளிகை போம்ப கேஸ்ல இருந்து, தெய்வலையில கோச்சி ஸ்டாண்ட் போம்ப கேஸ்ல இருந்து, மச்சானுக்கு என்ன சொல்றேனே ஏர்போர்ட் கேஸ்ல இருந்து, அதெல்லாம் பயங்கரவாத அமைப்பிட சேவைகளாம். அது பயங்கரவாத அமைப்பிட சேவைகள். அதாவது மட்டுமாநகர்ல நகரான மட்டக்களப்பான் அண்ணாட சேவைகளாம். இவர் வந்து மட்டக்களப்பு. இவர் பார்க்குற வந்து பயங்கரவாத அமைப்பை ஆதரிக்கிறது தான் இவற்ற நோக்கம். இவற்ற சேனலுக்கு போனீங்கன்னு சொன்னால் 199% வீடியோ சைபர் கிரைமில் எப்படி கம்ப்ளைண்ட் பண்ணணும் அப்படி கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடிய விஷயம் தான் இருக்குது. நான் ஏற்கனவே கம்ப்ளைண்ட் எல்லாம் பண்ணிட்டேன் 100% சரி. சரியா, அவர்கிட்ட வீடியோ அத்தனையும் காப்பி பேஸ்ட் பண்ணி திண்டிட்டு எந்த இதில் வீடியோ போட்டோன்னா எனக்கு சமூக அக்கறை இருக்குது. பச்சை தூஷணம் பாடுறதான் இவற்ற வேலை. தெருப்பொறுக்கின்னு சொல்லுவாங்க, அது இவர் தான். இவரே மாதிரியான தமிழ் தேசியம் பேசுகிறவங்க தான் தெருப்பொறுக்கித்தனமாக பேசுவாங்க. நாங்கள் அப்படி பேச வேண்டிய அவசியம் இல்லை. இவர்கிட்ட சப்ஜெக்ட்டுக்கு வருவோமே. இவர் என்ன நினைச்சு கொண்டிருக்கிறாரு, ஆழம் தெரியாமல் காலை விட்டுட்டாரு. என்ன சொன்னா இவர் எல்லாரோடையும் போட்டு நோண்டி பார்த்தாரு. இப்போ என்னோட வந்துட்டாரு. என்ன சொன்னா அவருக்கு வியூவர்ஸ், எனக்கு அந்த வியூவர்ஸ் பைத்தியம் அதுகள் இல்லை, இவருக்கு அந்த வியூவர்ஸ் பைத்தியம் இருக்குது. என்ன சொன்னா இவருக்கு அதெல்லாம் 90ல நடந்தது குப்பு போம்ப கேஸுகள் எல்லாம் அது பயங்கரவாதம் இல்லை. இப்போ அவர் ஒரு வார்த்தை அவர்கிட்ட வச்சுக்கிறாரு, நான் இதில் வேண்டா போட இல்லை. அதை நினைச்சு நினைக்க அவர் செய்கிறேன்னு சொல்லி நான் செஞ்சாருக்கா எனக்கும் அது பிரச்சனையாகும். அவர் அதில் வார்த்தையை விட்டுருக்காரு, எனக்கு போட்ட வீடியோலேயே விட்டுருக்காரு. அவங்க பாடல்கள் பாட செய்வாங்க தானா. ஒருத்தர் இப்போ அரெஸ்ட் ஆகி இருக்கிறாரு. கஞ்சி கொடுக்கத்தான் வேணுமா, என்ன சொரிச்சாண்டு கேட்கிறாரு, என்ன இதுன்னு கேட்கிறாரு. எனக்கு ஒன்றும் இல்லை. ஒரு பொடியன் உண்டு கிள்ளச்சியில் இருந்தவனை அவனை உசுப்பேத்தி அவனுக்கு காசுகளை கொடுத்து அவனை பாட விட்டு எல்லாம் செஞ்சு அவனை உள்ளுக்கு அனுப்பிட்டிய. சும்மா கேட்குறேன், நான் சும்மா உதாரணத்துக்கு கேட்குறேன். ஒரு சாதாரண மனிதன் ஒரு பயங்கரவாத தடை சட்டத்தில் கைது செய்யப்பட்டா என்ன செய்வாங்க? ஒருத்தரும் தெரிவிக்க மாட்டான். ஆனால் இதில் காசு பலனை பார்க்குற, காசு புலம்பெயர் நாடுகள்கிட்ட காசு பலத்தை பார்க்குற அரசியல்வாதிகள் உடனே மீடியா பேட்டி கொடுக்குறாங்க. திருப்பி பார்த்தா இருக்கியா 4 லோயர்மார் ஆஜராகிறாங்க. அப்ப இதுக்குள்ள எவ்வளவு சூழ்ச்சி இருக்கிறாங்க. எல்டிடி டேஸ்போரா அமைப்பிட காசு பின்னுக்கு வேலை செய்யுது. எல்டிடி டேஸ்போரா அமைப்புகள் வெளியிடுது. ஒரு சில வந்து அவங்க இதுக்காண்டி அவங்க குரல் கொடுத்துருப்பாங்க. ஆனா இது மிச்சமே சும்மா ஒரு சாதாரண மனிதன். சும்மா எனக்கு நான் ஒரு உதாரணத்தை சொல்றேன். சும்மா ஒரு சாதாரண மனிதன் வந்து கைது செய்யப்பட்டா பெரிய போராட்டம் கொண்டு போட போறோம், 4 லோயர்மாருடனே ஆஜராவது அப்படி நடக்குமா? அது சாத்தியமா? இல்லை. என்னன்னு சொன்னா அது சாத்தியம் இல்லை. இது வந்து டேஸ்போரா அமைப்புகள்கிட்ட இது வந்து நான் கிளச்சியில் அந்த கருப்பு கொடி விவகாரத்தில் ஒரு பெண்மணி ஒன்று இருக்கிறேன். அந்த பெண்மணியோட ஃபைல் என்ன இருக்குது, ஃபைல் எனக்கு நேற்று அவரால் அனுப்பி விட்டாரு. அந்த ஃபைல் எனக்கு இருக்குது. அவருக்கு வெளிநாட்டிலேருந்து காசு வரதும், அவள் கொழும்புக்கு சிஐடி ஆஃபீஸுக்கு வந்து போகிறதும் என்ன அவங்களுக்கு விசாரணை பேரில் கொஞ்சம் நேரம் வந்து விசாரிச்சு போட்டு விடுவாங்க. பஸ்ஸுக்கு போகிறதுக்கு வரதுக்கு கொழும்பு வெளிநாடுகள் இருக்கவங்க கொடுப்பாங்க. சரியா, நான் வந்து இப்போ அவட்ட வீடியோ நான் எனக்கு போட்ட வீடியோவில் இருந்து நான் அந்த மட்டக்களப்பில் ஒரு பொடியும் விஜய்க்கு சப்போர்ட் பண்ண வீடியோலேருந்து எல்லாத்தையும் பார்த்தா அவர் 199% சைபர் கிரைம் சம்மந்தப்பட்ட விஷயம் பேசியிருக்கிறார். நான் மட்டும் இல்லை, இப்போ அதில் வீடியோ போட்டு அத்தனை பேரும் கம்ப்ளைண்ட் பண்ணாலும் இவர் வெளிநாட்டில் இருந்தாலும் இங்கே இருக்க அவங்களோட குடும்பத்தை அரெஸ்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு அது அவருக்கான இது இருக்குது. சரியா, இந்த நாட்டு சட்டம் தெரியாம, இந்த சட்டத்தை என்ன மாதிரி நடக்கணும்னு தெரியாம, பயங்கரவாத சட்டம் என்னன்னு தெரியாம பயங்கரவாதத்தை ஆதரிச்சு பேசுறவங்க இவங்க. சரி, நேற்று அந்த மண்டைக்கு வந்து கிள்ளச்சியில் இருக்க பொடியன் அரெஸ்ட் ஆகிட்டான். லோயர் மாதிரி என்ன சொல்ற, அவங்களோட போராட்டம் விடுதலை புலிகளோட வேறே உச்சரிக்கையில அவனை வந்து கைது செய்யிட்டாங்க என்று சொல்லி அந்த பாடல்களை நீங்க தவளை தன்பாயால் கெடுமண்ட மாதிரிக்கு அவன் பாடின பாட்டையே நீங்களே சமூக வலைத்தளத்துல போட்டு 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 அவனை சொன்னதுதான் பயங்கரவாத சிந்தனை விதைச்சதுதான் என்று ஆணித்தனமா சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கு. நீங்க சமூக வலைத்தளங்களை பார்க்கலும் அவன் பாடின பாட்டு, அந்த பொடியும் பாடின பாட்டை எல்லா இடமும் போட்டிருக்கு. அது பெருமை இல்லை. அந்த பொடியனுக்கு நீங்களே வைக்கிற ஆப்பு. அது பெருமை இல்லை. அந்த பொடியனுக்கு நீங்க வைக்கிற ஆப்பு என்ன தெரியுமா? லோயர்மார் அப்படி வாதாடக்கல, நீங்க தூக்கி இப்படி போடுவீங்க. என்னது அவன் பாடின பாட்டு அத்தனை கருத்துக்களை மிரிக்க பார்த்தாரிக்க எல்லாம் கொடிய தூக்குவோம், வருக தமிழே, எழுச்சியோடு வருக, புலி, அது இதுன்னு சொல்லி பல கருத்துக்கள் இருக்குது. நானே குறிப்பிட்டு மார்க் பண்ணி வச்சிருக்கேன். நான் எல்லாத்தையும் மார்க் பண்ணி எல்லாத்தையும் டிரான்ஸ்லேட் பண்ணி 2 மொழியிலும் சிங்களத்திலேருந்து ஆங்கிலத்திலும் டிரான்ஸ்லேட் பண்ணி வச்சுக்கிறேன். இந்த மட்டநகர் சிவா பேசினது அத்தனையும் நான் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி நானும் வச்சிருக்கிறேன். சைபர் கிரைமுக்கு புகார் அளிச்சிருக்கிறேன். இவனை மாதிரி பல பேர் இருக்கிறாங்க தமிழ் தேசியம் பேசுகிறேன்னு சொல்லி போட்டு இவனோட வருமானத்துக்காண்டி. இப்போ நானும் இருக்க தமிழ் தேசியம் பேசுகிறேன்னு சொல்லி போட்டு பேசிட்டா இருக்கியா, வருமானம் பெறும். இந்த நாட்டில் இருக்க மக்கள் இளைஞர்கள் அப்பாவி மக்கள் தான் பழி போகும். என்னது என்ன பார்த்து 4 பேர் பேசுவான், 4 பேர் பார்த்து 40 பேர் பேசுவான். கடைசியாக தார் இருக்கிறேன். நாங்கள் இருக்கிறது பெரும்பான்மை சமூகத்துக்கு கீழே. அதை விலங்கெடுக்காத முட்டாளா இருக்கிறது இவரே மாதிரியான ஆட்கள். யாரு? இந்த வடிகட்டின முட்டாள் ஒன்று இருக்கிற மட்டக்களப்பில் சிவா என்று சொல்லி அவரே தான்.
இலங்கையில பயங்கரவாத தடை சட்டம் கடுமையாக்கப்பட்டிருக்கு. அது தெரியாத வடிகட்டின முட்டாள் இப்ப ஹட்டார்ல போய் நின்று கொண்டு குதிக்குது. அவர் நினைச்ச போல ஹட்டார் அரசாங்கத்துல எவ்வளவு சட்டம் இருக்குது. நீ வெளிநாட்டுல எந்த நாட்டுல இருந்தாலும் இலங்கை நாட்டுக்கு விரோதமா ஒரு செயலை செய்கிறியோ, அந்த அமைப்பு ஒரு அமைப்பை தடை செய்யிருக்க அந்த அமைப்பை நீ உருவாக்க நினைக்கிறியோ, அதன் மூலம் ஒரு ஃபைல் போட்டு இமெயில் தான் அடிச்சு இமெயில் அடிச்சாலும் போதும் உனக்கு பாஸ்போர்ட்ல இருந்து பறிமுதல் செய்து நீ 1 வருஷம் 2 வருஷம் உள்ளுக்கு இருக்க வைக்கலும். அது தெரியுமா? அடே மூளை இருக்கணும்டா மூளை. நான் உள்ள இறங்க மாட்டேன். இறங்கிலும் இருக்க நான் வந்து விசாரிச்சுட்டு தான் இறங்குவேன். உன்னை பற்றி விசாரிச்சுட்டு தான் நான் இறங்கின வீடியோ போடுறது. சரியா? நீ பேஸ்புக்ல இல்லை, நீ எங்கேனாலும் பாரு. சரியா? என்ன புடுங்க இல்லாது நான் புடுங்குவேன் உன்னை. சரியா? நான் புடுங்குவேன். இந்த பயங்கரவாத சிந்தனைகள் விதைக்கிறவங்க எல்லாருக்கும் நான் ஒன்று சொல்றேன். நீ பேக்கடியா போடு இதுண்டு எனக்கு இந்த தலையில இருக்க மசிறு போற மாதிரி தான். சரியா? எனக்கு ஒன்றும் இதுண்டாது. உனக்கு பதில் போடணும். நீ பேசின பேச்சு அத்தனையும் இருக்க சிறுவர்களுக்கு பாதிப்பும் மற்றவர்கள் பார்க்கிறவர்களுக்கு எரிச்சலும் உண்டக்கூடிய வசனங்களும் பயங்கரவாத தடை சட்டம் இலங்கையில் இருக்கக்குள்ள அந்த பயங்கரவாதத்தை தோற்றி வைக்க நினைக்கிறதுல 35% அதுல இருக்குது. அந்த ஏஐல அங்க ஒரு இது இருக்குது. என்ன அந்த வீடியோவை கொடுத்தா ஒரு இது இருக்குது. வீடியோ கொடுத்தா அவர் என்ன வார்த்தை பேசியிருக்கிறாரு, எந்தெந்த வார்த்தையில வன்முறை சம்பந்தப்பட்ட பேசியிருக்கு, எந்தெந்த வார்த்தை அடக்குமுறைக்கு பேசியிருக்கு, எந்தெந்த வார்த்தை சிறுவர்கள் கேட்கப்படாதுன்னு சொல்லி வந்திருக்குன்னு சொல்லி அந்த வீடியோ கொடுத்த உடனே வரும். சரியா? அதுக்கு ஒவ்வொரு இடம் இருக்கு. அது கொடுத்தா வரும். அது கொடுத்ததுக்கு இவற்ற வீடியோவை இவர் வந்து பயங்கரவாதம் சம்பந்தப்பட்ட பிரச்சனையே 180% பேசியிருக்கிறார். சிறுவர்களுக்கு கேட்கக்கூடாத வார்த்தைகள் பல பேசியிருக்கிறார். இவருக்கு நாங்கள் ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு நான் மட்டும் இல்லை, நான் இறங்கிட்டேன் களத்தில் இறங்க. நான் பிராக்டிக்கலாக இறங்குவேன். இவனை மாதிரி சும்மா கத்தி கொண்டிருக்கிறவன் இல்லை, பிராக்டிக்கலாக இறங்குவேன். எல்லாருக்கும் நடவடிக்கை எடுக்கலும். சோசியல் மீடியாவில் கத்துறோன்னு இல்லை. அப்படி அரசாங்கம் நடவடிக்கை எடுக்காட்டி நான் ரோட்டுக்காக நாங்கள் ரெடி. என்னது பயங்கரவாத சிந்தனையை விதைக்கிறவங்களை கைது செய்யாட்டிக்கு வேலை இல்லை. இப்போ ஒருத்தன் முடிஞ்சு அவனை காப்பாற்றுற எண்ணம் இல்லை இவங்களுக்கு. இன்னும் அவனை மாட்டி விடுறதுக்கு அந்த பாடலை இன்னும் போட்டு இதாடா அவங்களோட இது பாடலை ஃபேமஸ் ஆக்கணும்னு பார்த்து அவனை மாட்டி விட்டுட்டு நீங்கள் சொதியாக இருக்காதீங்கடா. தமிழ் தேசியம் பேசுகிறவன் ஒழுங்காக பேசுவான், தூசணம் போட மாட்டான். 199% பிரபாகரன் வளர்ப்புண்டதை காட்டுறீங்க. அவர் வளர்த்த வளர்ப்புண்டதை காட்டுறீங்க. தூசணம் தான் அவனோட வீரமா போடா நாயே நாயே.